வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம். பிரியா. எனது கணவரின் உடலை கொண்டு வர நடவடிக்கை எடுத்த உங்களுக்கு நன்றி. தமிழக அரசு தற்காலிக பணியாளருக்கான ஆணைதான் வழங்கியுள்ளது. எனக்கு நிரந்தர பணி வேலை வேண்டும். இன்சூரன்ஸ் பணம் வரவில்லை, எனக்கு வாங்கி தாருங்கள். கப்பல் மாலுமி மனைவி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியிடம் கோரிக்கை. குருஸ்புரத்தை சேர்ந்த நிஷாந்த் கப்பல் மாலுமியாக பணியாற்றி வந்தபோது கப்பலில் வைத்து உடல்நிலை குறைவால் மரணமடைந்தார். இதனை அடுத்து நிஷாந்த் மனைவிக்கு ஆறுதல் கூறுவதற்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நிஷாந்த் வீட்டிற்கு சென்று நிஷாந்த் மனைவிக்கு ஆறுதல் கூறினார். அப்போது நிஷாந்த் மனைவி, எனது கணவரின் உடலை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்த உங்களுக்கு நன்றி என நிஷாந்த் மனைவி கூறினார். தமிழக அரசு எனக்கு தற்காலிக பணியாளர் பணிதான் வழங்கியுள்ளது. நீங்கள் எனக்கு நிரந்தர பணி பெற்று தர வேண்டும். உங்களால் முடியும் என நிஷாந்த் மனைவி கனிமொழியிடம் கூறினார். அதுபோல எனது கணவரின் மரணத்திற்கான இன்சூரன்ஸ் தொகை இதுவரை வரவில்லை, பெற்றுத்தர வேண்டும் என்று நிஷாந்த் மனைவி கோரிக்கை வைத்தார். அதற்கு கனிமொழி எம்பி, கண்டிப்பாக நிரந்தர பணி பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பேன். அதுபோல இன்சூரன்ஸ் தொகை பெற்றுத்தர 100% முயற்சி செய்வேன் என்று நிஷாந்த் மனைவியிடம் கனிமொழி என்று கூறினார். உடன் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் முன்னாள் அமைச்சருமான கீதா ஜீவன், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் மற்றும் திமுகவினர் உடனிருந்தனர்.